மீன்காரம்மா, என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? பாறை, சீலர், காணாங்கத்தை, சங்கரா, சங்கரா நெத்திலி. நெத்திலி எவ்வளோ விலை? 100 ரூபாய்க்கிட்டே இருக்கு. 100 ரூபாய்க்கு தாங்குதா? ஆமாம். எறா இருக்கு, எறா சூப்பராக இருக்கு. எறா எவ்வளோ? எறா 170 அரை கிலோ. அது நெத்திலி 100 ரூபாய்க்கிட்ட. இவர 1/4 கிலோ 100 ரூபா, அரை கிலோ கம்மியாக தானே இருக்குது இது. உங்களுக்கு நான் பார்த்து போடுறேன், 100 கம்மியாலாம் இல்லை. அரை கிலோ கொஞ்சம் குறையா இருக்கு. வேற எல்லாம் வித்துட்டு மிச்சம் எடுத்துன்னு வரியா? இல்லை, என்னன்னு தெரியல. நெத்திலி போன ஊரா நின்றுக்கிட்டு ஒரு நக்கத்தில் கொடுத்தேன், வாங்கிட்டாங்க. இது 100 ரூபாயெலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். சரி, 70 ரூபா கொடுங்க. 50 ரூபா போட்டுக்க, கம்மியாக தான் இருக்குது, போட்டு போ. சரி, கேட்க மாட்டேங்க இன்னைக்கு. ஆமாம், சரி. 50 ரூபா இவ்வளோ கம்மியாக இருக்கா? ஏக்கா, இது 100 ரூபா நெத்திலிக்கா. 100 ரூபா நெத்திலி தான், நான் நம்ப மாட்டேன். சரி, எனக்கு வந்து இது காணாங்கத்தான் பொடி. காணாங்கத்தான் என்ன விலை? 300 ரூபா காணாங்கத்தை. ரைட்டு. சரி, காணாங்கத்தான் வேணா. இது இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டேன். எறா போடுங்க. எறா நாளைக்கு எத்தனை வருவேன்? நாளைக்கு மருமை ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல. அது என்னாச்சு? கணையத்தில் ப்ராப்ளம். அப்படியா? ஒரு வருஷத்துக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னே அப்படித்தான் அலைஞ்சிக்கிட்டு கிடந்தேன். இங்கே விற்றுட்டு ஓடுறேன்னா மேலும் எனக்கு விளங்கலை. வியாபாரத்தையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும்ல. வீட்டுக்கு செலவுக்கு வேணும்லக்கா. நம்ம ஒருத்தட்ட போய் 10 ரூபா கடன் கேட்க முடியாதுல்ல. ஆமாம், கரெக்டு. எனக்கு எறா வந்து அரை கிலோ போட்டு. மீன்லாம் நல்லா தான் இருக்குது. காணாங்கத்தை வேண்டாம், வாங்கிக்கிங்க ஒரு அரை. காணாங்கத்தை மீன் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? மறுநாள் அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை போட. நீங்கள் பிரிட்ஜில் வைக்கக்கூடாதுக்கா. அந்த பிரிட்ஜில் பீச்சரில் வைக்கக்கூடாது. கீழே ஆஞ்சு மசாலையை போட்டு வச்சோம்னா 1 வாரத்துக்கு வாசனையை வராது. சரியா போச்சு போ. ஆமாம், நான் மசாலா போட்டு 1 வாரத்துக்கு வச்சுப்பாங்களா? ஆமாம், அப்படித்தான் எடுத்து அங்கிட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ, அப்படிலாம் நான் வைக்க மாட்டேனே. அப்படித்தான் வச்சுக்கிறாங்க. அது சனிக்கிழமை வாங்குறாங்களே, அடுத்த சனிக்கிழமை தான் டாக்டர் வீட்டிலேயே வாங்குவாங்க. இப்போ 1 கிலோ சங்கரா சொல்லியிருக்காங்க. இப்போ அதை அப்படியே வச்சுருப்பாங்களா 1 வாரத்துக்கு? ஆமாம், இல்லாட்டா ஊட வாங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வாங்குவாங்க. சனிக்கிழமை வாங்கினா புதன்கிழமை ஒரு நாளைக்கு வேணான்ட்டுருவாங்க. சரி சரி சரி, நம்ம அப்படி இல்லை, நாம் மறுநாளே எடுத்து செஞ்சிடணும். சரி, இல்லைன்னா 2 நாள் அவ்வளோதான் மரியாதை அதுக்கு. சரி, எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 220 ரூபா கொடுங்க. 200 ரூபா. அதை 50 ரூபா தான் போட்டிருக்கேன் நெத்திலியே. எறாவை 170 போட்டிருக்கேன். எறா ரேட்டு தான் வந்து கம்மி பண்ண மாட்டீங்க. எறா 350 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது எனக்கு பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கா? தெரியலையே. அம்மா ஒரு 20 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 20 ரூபா? எவ்வளோ? 20 ரூபா தான். அப்போ சரியா போச்சு. 200 ரூபா இல்லை, வேண்டாம். சரி, ஓகே.